சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். தாய்மொழி தமிழ் தரம் 3 நூடாக இன்று மொழி பயிற்சி தொடர்பாக சில விடயங்களை கலந்துரையாட வந்திருக்கின்றேன். இன்று நாங்கள் ஒருமை பன்மை சொற்கள், ஒத்த கருத்து எதிர்கருத்து சொற்கள், எதிர்பார்ட் சொற்கள், காலங்கள், நிறுத்தக் குறிகள், ஒலி வேறுபாட்டு சொற்கள், பழமொழிகள், இளமை பெயர்கள் ஆகியவற்றை கற்கப் போகின்றோம். முதலாவதாக ஒருமை பன்மை சொற்கள். அதாவது பிள்ளைகள், ஒருமை என்பதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்வது ஒன்றை குறிக்கின்றது, ஒரு பொருளை குறிக்கின்றது. பன்மை என்று சொல்லப்படுவது பல, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கின்றது. சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்பொழுது பாருங்கள், இந்த ஒருமை பன்மை சொற்களை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு சிறிய பந்தி ஒன்றை நான் காண்பிக்கின்றேன். அதை வாசிக்கின்றேன், கிரகித்துக் கொள்ளுங்கள். மாமரங்கள் ஆண்டு முழுவதும் நிழலை தருகின்றன. மாமரங்கள் ஆண்டு முழுவதும் நிழலை தருகின்றன. இதன் இலைகள், காய்கள், விதைகள் மற்றும் இளம் கிளைகள் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் உணவாகின்றன. மாமரங்களும் கோடை காலத்தில் தீஞ்சுவை கனிகளை தருகின்றன. அவற்றின் உறுதியான பரந்த கிளைகள் சிறுவர்களின் பள்ளிக்கூடமாகும். அவற்றின் உறுதியான பரந்த கிளைகள் சிறுவர்களின் பள்ளிக்கூடமாகும். இப்பொழுது பிள்ளைகளே, இந்த பந்தியில் சில சொற்களை நான் வேறுபடுத்தி காட்டியிருக்கின்றேன். இந்த சொற்களை நீங்கள் ஒருமை சொற்கள், பன்மை சொற்களாக வேறுபடுத்த போகின்றீர்கள். அது தொடர்பாக பாருங்கள். பன்மை சொற்கள், ஒருமை சொற்கள். முதலில் நான் பன்மை சொற்களை தந்திருக்கின்றேன். இலைகள், காய்கள், ஆடுகள், மாமரங்கள், பள்ளிக்கூடங்கள். இந்த சொற்களுக்குரிய ஒருமை சொற்களை இப்பொழுது பாருங்கள். இலைகள் என்பதற்கு இலை, காய்கள் காய், ஆடுகள் ஆடு, மாமரங்கள் மாமரம், பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடம். இப்பொழுது பாருங்கள், ஒருமை சொற்களுக்கு பன்மை சொற்களை நீங்கள் கண்டுகொண்டீர்கள். பாருங்கள், பன்மை வாக்கியங்களை ஒருமை வாக்கியங்களாக அமைப்போம். அதாவது பிள்ளைகள், பன்மை சொற்கள் கொண்ட வாக்கியத்தை ஒருமை சொற்கள் கொண்ட வாக்கியமாக நாங்கள் மாற்றப் போகின்றோம். பறவைகள் கூடு கட்டின. பறவைகள் என்பது பன்மை சொல்தானே. பறவைகள் என்பதற்கு ஒருமை சொல் என்ன? பறவை. ஆகவே பறவை கூடு கட்டியது. பன்மை சொல்லில் ஆரம்பிக்கும் போது பன்மை சொல்லில் முடிவடைகின்றது. அதனால் பறவைகள் கூடு கட்டின என்று முடிகின்றது. அதனை நாங்கள் ஒருமை வாக்கியமாக மாற்றும்போது பறவை கூடு கட்டியது. இவ்வாறு அடுத்த வினாவை பாருங்கள். அவர்கள் மாலை கட்டினார்கள். அவர்கள் கட்டினார்கள். அவர்கள் என்பது பன்மை சொல்தானே பிள்ளைகள். அதனால் கட்டினார்கள். இதனை நாங்கள் ஒருமை வாக்கியமாக மாற்றும்போது டேஸ் மாலை கட்டினான், கட்டினான் என்று முடிகின்றது. ஆகவே விடை அவன். அவன் மாலை கட்டினான். அடுத்ததை பாருங்கள் பிள்ளைகள். மான்கள் துள்ளி ஓடின. மான்கள் என்பது பன்மை சொல். மான்கள் ஓடின என்று முடிவடைகின்றது. ஆகவே அந்த வாக்கியத்தை ஒருமை வாக்கியமாக நான் மாற்றும்போது மான் துள்ளி ஓடியது. அதேபோல் அடுத்ததை அவதானியுங்கள். கப்பல்கள் கடலில்
சென்றன. கப்பல்கள் பன்மை சொல் தானே பிள்ளைகள், ஆதலால் சென்றன. அதை நான் ஒருமை வாக்கியமாக மாற்றும்போது கப்பல் கடலில் சென்றது. இவ்வாறு வாக்கியம் அமைக்க முடியும். அதேபோல் நண்பர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். இது ஒரு பன்மை வாக்கியம். இதனை நான் ஒருமை வாக்கியமாக மாற்றும்போது நண்பன் வீட்டிற்கு வந்தான். அடுத்தது குழந்தைகள் துள்ளி துள்ளி விளையாடினார்கள். குழந்தைகள் விளையாடினார்கள். குழந்தைகள் என்பதை ஒருமை வாக்கியமாக ஒருமை சொல்லாக மாற்றும்போது குழந்தை துள்ளி துள்ளி விளையாடியது. இப்பொழுது உங்களுக்கு ஒருமை சொல் பன்மை சொல்லை வைத்து வாக்கியம் அமைக்கும் முறையை அறிந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக ஒத்த கருத்து சொற்களை பார்க்க போகின்றோம். ஒத்த கருத்து சொல்லிலிருந்து என்ன விளங்குகின்றது? ஒரே கருத்தாக இருக்கும், ஆனால் வேறுபட்ட சொற்களாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? பாருங்கள், இங்கு சில சொற்களை நான் தந்திருக்கின்றேன். அதற்கு பொருத்தமான சொல்லை மேலே உள்ள சொற்களிலிருந்து தெரிந்தெடுத்து பொருத்தி கொள்ளுங்கள். மேனி, காடு, காற்று, நிறம் இவ்வாறான சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதற்கு பொருத்தமான சொல்லை நாங்கள் தெரிவு செய்வோம். மேனி என்பதற்கு பொருத்தமான சொல் மேலுள்ளவற்றில் உடல் என்பது சரியானது. காடு என்பதற்கு ஒத்த கருத்துள்ள சொல் அடவி. காற்று என்பதற்கு ஒத்த கருத்துள்ள சொல் வழி. நிறம் என்பதற்கு ஒத்த கருத்துள்ள சொல் வர்ணம். ஆகவே பிள்ளைகள், மேனி, உடல், காடு, அடவி, காற்று, வழி, நிறம், வர்ணம் இவ்வாறு ஒத்த கருத்துள்ள சொற்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது அடுத்த விடயத்திற்குள் செல்வோம். இப்பொழுது உங்களுக்கு சிறிய பந்தி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அதனை நான் வாசிக்கின்றேன், அவதானமாக கிரகித்து கொள்ளுங்கள். காற்று வீசும்போது பட்டத்தை ஏற்றினார்கள். பட்டம் மெல்ல மெல்ல மேலே ஏறியது. அது அங்கும் இங்கும் காற்றில் ஆடி அசைந்தது. அவர்களின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. துள்ளி குதித்து மகிழ்ந்தனர். காந்தனின் தாய் மதிய உணவு உண்ண யாவரையும் அழைத்தார். உணவு உண்ண ஓடி வந்த அவர்களை பார்த்து, கைகளை நன்கு கழுவி விட்டு வாருங்கள் என்று கூறினார். காற்று வீசும்போது பட்டத்தை ஏற்றினார்கள். பட்டம் மெல்ல மெல்ல மேலே ஏறியது. அது அங்கும் இங்கும் காற்றில் ஆடி அசைந்தது. அவர்களின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. துள்ளி குதித்து மகிழ்ந்தனர். காந்தனின் தாய் மதிய உணவு உண்ண யாவரையும் அழைத்தார். உணவு உண்ண ஓடி வந்த அவர்களை பார்த்து, கைகளை நன்கு கழுவிவிட்டு வாருங்கள், கைகளை நன்கு கழுவிவிட்டு வாருங்கள் என்று கூறினார். இப்பொழுது இந்த பந்தியிலிருந்து நான் சில சொற்களை தெரிவு செய்திருக்கின்றேன். அந்த சொற்களுக்கு பொருத்தமான எதிர்கருத்துள்ள சொற்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். எதிர்கருத்துள்ள சொற்கள் என்பது விளங்குகின்றதானே? ஒரு சொல்லிற்கு எதிரான கருத்தை தருகின்ற சொல் எதிர்ச்சொல். இப்பொழுது பாருங்கள், பந்தியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சொற்கள் அது, மேலே, ஏற்றினர், இல்லை, மகிழ்ச்சி இவ்வாறான சொற்களை நான் பந்தியிலிருந்து எடுத்திருக்கின்றேன். இந்த சொற்களுக்குரிய எதிர்கருத்து சொற்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். பார்ப்போம். அது என்பதன் எதிர்கருத்து இது. மேலே, கீழே. மகிழ்ச்சி, கவலை. ஏற்றினர், இறக்கினர். இல்லை, ஆம். ஒரு சொல்லினுடைய எதிர்கருத்தை, எதிர்பொருளை விளக்குகின்றது.
இப்பொழுது எதிர்கருத்து சொற்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்பொழுது நான் மீண்டும் இதனை சொல்கின்றேன். எதிர்பொருள் இது அது, மேலே கீழே, கவலை மகிழ்ச்சி, ஏற்றினர் இறக்கினர், ஆம் இல்லை. இவ்வாறு உங்களுக்கு எதிர்கருத்துள்ள சொற்களை அறியக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அடுத்து பாருங்கள், எதிர்பார்ட் சொற்கள். எதிர்பார்ட் சொற்களை தெரிவு செய்வோம். எதிர்ப்பால் என்பது விளங்குகின்றதானே. ஆண்பால் வாக்கியமாக இருந்தால் பெண்பால் வாக்கியம், பெண்பால் வாக்கியமாக இருந்தால் ஆண்பால் வாக்கியம். சரிதானே பிள்ளைகள்? பாருங்கள், இங்கே சில சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. பாட்டன், வேடன், நடிகன், செல்வி, உழவன். இவ்வாறான சொற்களுக்கு எதிர்பார்ட் சொற்களை நீங்கள் எழுதப் போகின்றீர்கள். பாட்டன் என்பதன் எதிர்பார்ட் சொல் பாட்டி. வேடன் என்பதன் எதிர்பார்ட் சொல் வேடுவிச்சி. நடிகன் என்பதன் எதிர்பார்ட் சொல் நடிகை. செல்வி என்பதன் எதிர்பார்ட் சொல் செல்வன். உழவன் என்பதன் எதிர்பார்ட் சொல் உழத்தி. மீண்டும் நான் சொல்கின்றேன். பாட்டன், பாட்டி, வேடன், வேடுவிச்சி, நடிகன், நடிகை, செல்வி, செல்வன், உழவன், உழத்தி. இப்பொழுது எதிர்பார்ட் சொற்களை அறிந்து கொண்டீர்கள். நாங்கள் அடுத்த விடயத்திற்குள் செல்வோம். இப்பொழுது வாக்கியங்களில் உள்ள ஆண்பாட் சொற்களை பெண்பாட் சொற்களாக மாற்றி வாக்கியங்களை பூரணப்படுத்துவோம். வாக்கியங்களில் உள்ள ஆண்பாட் சொற்களை பெண்பாட் சொற்களாக மாற்றி வாக்கியங்களை பூரணப்படுத்த போகின்றோம். பாருங்கள், பெரியப்பா எனது வீட்டிற்கு வந்தார். இது ஆண்பால் வாக்கியம். இதனை பெண்பாட் சொல் கொண்ட வாக்கியமாக மாற்றும்போது பெரியம்மா எனது வீட்டிற்கு வந்தார். வாக்கியம் எழுதும்போது இறுதியில் முற்றுப்புள்ளி இட வேண்டும். அடுத்தது அவதானியுங்கள். எனது நண்பன் ஒரு பாடகன். இங்கு நண்பன் ஆண்பாட் சொல், பாடகன் ஆண்பாட் சொல். ஆகவே எனது நண்பி ஒரு எப்படி வரும்? பாடகி. சரிதானே பிள்ளைகள்? எனது நண்பன் ஒரு பாடகன், இது ஆண்பால் சொல் கொண்ட வாக்கியம். இதனை பெண்பாட் சொல் கொண்ட வாக்கியமாக மாற்றும்போது எனது நண்பி ஒரு பாடகி. அடுத்த வினாவை அவதானியுங்கள். அரசன் நாட்டை ஆண்டு வந்தார். இது ஒரு ஆண்பால் சொல் கொண்ட வாக்கியம். இதனை பெண்பால் சொல் கொண்ட வாக்கியமாக மாற்றும்போது அரசி நாட்டை ஆண்டு வந்தார். திருப்பி மீண்டும் சொல்கின்றேன், அவதானியுங்கள். பெரியப்பா எனது வீட்டிற்கு வந்தார். இதனை நான் பெண்பால் வாக்கியமாக மாற்றும்போது பெரியம்மா எனது வீட்டிற்கு வந்தார். அடுத்து எனது நண்பன் ஒரு பாடகன், அது பெண்பால் வாக்கியமாக மாற்றும்போது எனது நண்பி ஒரு பாடகி. அரசன் நாட்டை ஆண்டு வந்தார். அரசி நாட்டை ஆண்டு வந்தார். இப்பொழுது நீங்கள் ஆண்பாட் சொல் கொண்ட வாக்கியத்தை பெண்பாட் சொல் கொண்ட வாக்கியமாக மாற்றியிருக்கின்றீர்கள். அடுத்த விடயம் காலங்களை அறிந்து கொள்வோம். காலங்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். காலங்கள் 3 வகை: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலங்களை அறிந்து கொண்டீர்கள். இலகுவான முறையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். நேற்று பாடசாலைக்கு சென்றேன். இந்த வாக்கியத்தை அவதானியுங்கள். நேற்று பாடசாலைக்கு சென்றேன். நேற்று என்பது நிகழ்ந்து முடிந்தது. ஆகவே அது இறந்த காலம். இன்று பாடசாலைக்கு செல்கின்றேன். இன்று பாடசாலைக்கு செல்கின்றேன், அது தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அது நிகழ்கால வாக்கியம். நாளை பாடசாலை செல்வேன். நாளை பாடசாலைக்கு செல்வேன். நாளை தான் செல்ல போகின்றேன். அப்போ அது என்ன வாக்கியம்? எதிர்கால வாக்கியம். நேற்று பாடசாலைக்கு சென்றேன், இறந்த கால வாக்கியம். இன்று பாடசாலைக்கு செல்கின்றேன், நிகழ்கால வாக்கியம்.
நாளை பாடசாலைக்கு செல்வேன் எதிர்கால வாக்கியம். அவதானியங்கள், காலங்கள் 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் என்றால் நிகழ்ந்து முடிந்தது, அதாவது நேற்று என்று தெரியப்படுத்தியிருந்தேன். நிகழ்காலம் என்று சொன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, தற்போது, இன்று என்று தெரியப்படுத்தியிருந்தேன். எதிர்காலம் என்றால் நாளை என்று தெரியப்படுத்தியிருந்தேன். ஆகவே உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு சொல்லை காட்டியிருக்கின்றேன். இறந்த காலத்திற்கு பாடினாள், அதனை நிகழ்காலமாக்கும் போது பாடுகின்றாள், அதனை எதிர்காலமாக்கும் போது பாடுவாள். இப்பொழுது பாருங்கள், அடுத்தது உங்களுக்கு சிறிய பயிற்சி ஒன்று. இந்த காலங்களை அடிப்படையாக வைத்து பொருத்தமான காலத்தினை இணைத்து கொள்ளுங்கள். முதலாவது வாக்கியத்தை பாருங்கள். அக்கா நூலகம் செல்கின்றாள். இரண்டாவது, நாளை மழை பெய்யும். மூன்றாவது வாக்கியம், நாய் வேகமாக ஓடியது. நான்காவது வாக்கியம், அண்ணா தவில் வாசித்தான். ஐந்தாவது வாக்கியம், மயில் தோகை விரித்து ஆடும். இவ்வாறாக 5 வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்கியங்களுக்கு பொருத்தமான காலத்தை நீங்கள் தொடர்புபடுத்த போகின்றீர்கள். அக்கா நூலகம் செல்கின்றாள். செல்கின்றாள், இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றாள், ஆதலால் நிகழ்காலம். இரண்டாவது, நாளை மழை பெய்யும். நாளை மழை பெய்யும், நாளை என்ன காலம்? எதிர்காலம். அடுத்து, நாய் வேகமாக ஓடியது, வேகமாக ஓடிவிட்டது, ஆகவே இறந்த காலம். அண்ணா தவில் வாசித்தான், அது வாசித்து முடிந்தது, ஆகவே இறந்த காலம். மயில் தோகை விரித்து ஆடும், அது என்ன காலம்? எதிர்காலம். இப்பொழுது காலங்கள் தொடர்பாக அறிந்து அவற்றிலே ஒரு பயிற்சியை நீங்கள் செய்துள்ளீர்கள். இப்பொழுது அடுத்த விடயத்திற்கு செல்வோம். நிறுத்தக் குறிகளை அறிந்து கொள்வோம். நிறுத்தக் குறிகளை பயன்படுத்தி நாங்கள் வாக்கியங்களை வாசிக்கும் போதோ எழுதும் போதோ எங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கப்பெறும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு 3 நிறுத்தக் குறிகளை நான் கூறுகின்றேன். முதலாவது, முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் தெரியும் தானே? ஒரு வாக்கியத்தினை வாசிக்கும் போது எழுதும் போதும் இறுதியில் முற்றுப்புள்ளி இடப்படும். நிறுத்தி வாசிக்க வேண்டும். முற்றுப்புள்ளி இடப்பட்ட இடத்தில் நாங்கள் நிறுத்தி வாசிக்க வேண்டும். இரண்டாவது, காட்புள்ளி. சொற்கள் அடுக்கடுக்காகவோ தனித்தனியாகவோ வரும்போது அதனை நாங்கள் பிரித்து வாசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு விளக்கம் கிடைக்காது. ஆகவே நாங்கள் அந்த இடங்களில் காட்புள்ளிகளை பயன்படுத்துவோம். அடுத்து, வினாக்குறி. வினாக்குறி, ஒரு வினாவை நாங்கள் வினவும் போது வினாக்குறியினை போட்டுக்கொள்வோம். இதற்காக உங்களுக்கு சிறிய பயிற்சி ஒன்றை நான் தருகின்றேன். பொருத்தமான நிறுத்தக்குறிகளை உரிய இடத்தில் இடுவோம். இது உங்களுக்கான பயிற்சி. வாக்கியத்தை வாசிக்கின்றேன். தாவரங்கள் தூய காற்றை வழங்குகின்றன. இந்த வாக்கியம் நிறைவடைந்து விட்டது. ஆகவே நான் இறுதியில் போடப்படுகின்றது நிறுத்தற்குறியை நான் போட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, மரங்களை கொத்தும் பறவை எது? நான் எது என்று கேள்வி கேட்கின்றேன். ஆகவே வினாக்குறியை போட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவது வாக்கியம், கடல், குளம், ஆறு, கிணறு ஆகியவற்றில் இருந்து நீரை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து சொற்கள் வருகின்றன. அந்த சொற்களை நான் காட்புள்ளியிட்டு பிரித்து காட்டுகின்றேன். இறுதியில் முற்றுப்புள்ளி இட்டிருக்கின்றேன். அடுத்ததாக, ஒலி வேறுபாட்டு சொற்களை இனங்காண்போம்.
ஒலி வேறுபாட்டு சொற்களின் அடிப்படையில் உங்களுக்கு சில வினாக்கள். மெழுகுவர்த்தியின் டேஸினால் இருள் விலகியது. எதனால் இருள் விலகியது? ஒளி. ஒளி என்பதை நான் உச்சரிக்கின்றேன். அடுத்து ஆலயமணியின் ஒலி. ஒளி என்பது வெளிச்சம், ஒலி என்பது சத்தம். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை அவதானியுங்கள். அதேபோல் அடுத்தது மழை பெய்தமையால் வெள்ளம் பெருகியது. மழை. அடுத்த வாக்கியம் வளைந்த பாதையூடாக மலை நாட்டிற்கு செல்ல வேண்டும். மலை, மலை. இந்த சொற்களுக்குரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது பாருங்கள், சரியான சொல்லை தெரிந்து இடைவெளி நிரப்புவோம். இது உங்களுக்கான பயிற்சி. வீட்டின் கூரையில் அணில் அமர்ந்திருக்கின்றது. வீட்டில் உள்ள பூமரங்கள் அழகாக காட்சி தருகின்றன. கடற்கரையில் சிறுவர்கள் விளையாடுகின்றனர். அடுத்து மரக்கிளைகளில் குருவிகள் கூடு கட்டுகின்றன. இப்பொழுது ஒலி வேறுபாட்டு சொற்களினுடைய விளக்கம் தெரிந்து கொண்டீர்கள். அடுத்ததாக தரப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளை இந்த கட்டங்களிலிருந்து நீங்கள் கண்டறிய போகின்றீர்கள். இப்பொழுது பாருங்கள், வைத்தியரை சந்திக்க வருபவர்கள் யார் வருவினம்? நோயாளிகள். நோயாளிகள் என்ற சொல் இதுக்குள்ள இருக்கின்றதா? ஆம், நோயாளிகள். ஆகவே வைத்தியரை சந்திக்க வருபவர்கள் நோயாளிகள். இரண்டாவது, தண்ணீர் என்பதன் எதிர்கருத்து சொல். தண்ணீர் என்பதன் எதிர்கருத்து சொல் வெந்நீர். ஆகவே எழுதிக்கொள்ளுங்கள், தண்ணீர் என்பதன் எதிர்கருத்து சொல் வெந்நீர். மூன்றாவது, நீரை இதிலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏதோ ஒரு வழியில் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்ள முடியும். எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம்? கிணறு. ஆகவே விடை கிணறு. அடுத்த வினாவை பாருங்கள், காடு என்பதன் ஒத்த கருத்து சொல். காடு என்பதன் ஒத்த கருத்து சொல் வனம். ஆகவே எழுதி கொண்டிருப்பீர்கள், நோயாளிகள், வெந்நீர், கிணறு, வனம். இந்த சொற்களை நான் உச்சரிக்கும் போது அவதானமாக கிரகித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பழமொழிகளை அறிந்து கொள்வோம் என்ற பகுதிக்குள் செல்வோம். தொன்று தொட்டு தங்களுடைய கருத்துக்களை கூறுவதற்காக சில சொற்களை பயன்படுத்தி இருந்தார்கள். அதன் அடிப்படையில் பாருங்கள், முதலாவது இடைவெளி நிரப்புவோம். முதலாவது வினா, அகத்தின் அழகு என வரும்? முகத்தில் தெரியும். இரண்டாவது, சிலையில் எழுத்து என்னது? இளமையிற்கல்வி சிலையில் எழுத்து. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இப்பொழுது பழமொழிகளை நான் ஒழுங்குபடுத்த போகின்றேன். முதலாவது அவதானியங்கள், ஒன்றுபட்டால் வாழ்வு உண்டு. இந்த வாக்கியத்தை நான் ஒழுங்குபடுத்தும் போது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இரண்டாவது, ஆத்திரக்காரனுக்கு மட்டு புத்தி. இதை நான் ஒழுங்குபடுத்தும் போது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இதேபோல் இறுதி வாக்கியம், சறுக்கும் ஆனைக்கும் அடி. இதை ஒழுங்குபடுத்தும் போது ஆனைக்கும் அடி சறுக்கும். இப்பொழுது பாருங்கள், இளமை பெயர்கள். இளமை பெயர்களை அறிந்து கொள்வோம். இங்கு 4 வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்கியங்களிலிருந்து இளமை பெயர்களை நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலாவது வாக்கியத்தை அவதானியுங்கள், பூனை குட்டிகள் தாயுடன் விளையாடின. இரண்டாவது வாக்கியம், கோழி குஞ்சு அங்குமிங்கும் இரை தேடி அலைந்தது. மூன்றாவது வாக்கியம், அதிபர் மாங்கன்றை நாட்டினர். நான்காவது வாக்கியம், அப்பா தென்னம்பிள்ளைக்கு நீர் ஊற்றினர். பாருங்கள், இளமை பெயர்கள் என்று சொன்னால் இளமையிலே நாங்கள் அந்த பிராணியோ தாவரமோ எவ்வாறு நாங்கள் இளமையில் அழைத்திருப்போம், அதுதான் இளமை பெயர்கள்.
பூனை என்பதன் இளமை பெயரை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு தொடர்புபடுத்துவதற்காக சொற்கள் தந்திருக்கின்றேன். அந்த சொற்களை சரியான சொல்லுடன் தொடர்புபடுத்துங்கள். பூனை குட்டி, கோழி குஞ்சு, மா கன்று, தென்னை பிள்ளை. ஆகவே இளமை பெயர்களை நீங்கள் அறிந்து இப்போது தொடர்புபடுத்தி இருப்பீர்கள். மீண்டும் அவதானியுங்கள். பூனையின் இளமை பெயர் குட்டி, கோழியின் இளமை பெயர் குஞ்சு, மாவின் இளமை பெயர் கன்று, மாங்கன்று என்று சொல்லுவோம். தென்னையின் இளமை பெயர் பிள்ளை. ஆகவே இப்பொழுது இளமை பெயர்கள் தொடர்பாக அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுவரையில் நாங்கள் ஒருமை பன்மை சொற்கள் அறிந்து கொண்டோம். ஒத்த கருத்து எதிர்கருத்து சொற்களை அறிந்து கொண்டோம். எதிர்ப்பார் சொற்களை அறிந்து கொண்டோம். காலங்கள், நிறுத்தக்குறிகள், ஒலி வேறுபாட்டு சொற்கள், பழமொழிகள், இளமை பெயர்கள் ஆகியவற்றை கற்றுக்கொண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.